வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. தமிழகத்தில் மாணவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கின் பின்னணி என்ன? வாங்க பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட் தேர்வு எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. டெல்லியில போராடின மாணவர்களுக்கு ஆதரவா தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது. தற்போது தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிற இந்த நடைமுறை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் உத்தரவின் பேர்ல தான் நடந்திருக்கு. அதனால நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எல்லாரும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நியாயமான முறையில் தமிழகத்தில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீது தாவேக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கு பதிவு செய்ததற்கு தாவேக அரசு தான் தலகுனியணும். நியாயமான முறையில் போராடிய மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். தமிழகத்துல நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது நீங்களே வழக்கு தொடர்ற மாதிரி தொடர்ந்து அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் அரசியல் ராஜதந்திரமா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மாணவர்கள் போராடினால்தான் ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினதுக்கு முக்கிய காரணமே தமிழக அரசு தான். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் போராடிய மாணவர்கள் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.